யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எதிர்நீச்சல் சீரியலை சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க. நேத்தியோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஷூட்டிங் எல்லாமே இன்னும் டெலிகாஸ்ட் ஆகிறது மட்டும்தான். அதுவும் இந்த ஒரு வாரத்தில் முடிய போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது. அதே மாதிரி அதில் நடித்த ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா நேத்தியோட எபிசோட்ஸ் எல்லாம், அதாவது ஷூட்டிங் எபிசோட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து பேசுகிறாரு, எல்லாருமே கூட இருக்கிறாங்க. அவர் பேசுகிறத கேட்டுட்டு இந்த கடைசியாக வந்துட்டு பேசுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி பேசும்போது எல்லாருமே அப்படியே கண் கலங்கி இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ வருத்தமாக இருக்காங்க அப்படின்னு. அண்ட் ஆத்ரி வந்து சில பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆத்ரி பார்த்திங்கன்னா அவங்க கண்ணெல்லாம் அப்படியே கலங்கியிருக்கு. அதில் இருக்க எல்லாரோட முகமும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. எல்லாருமே கண் கலங்கி அழுத மாதிரி தான் இருக்காங்க. நம்ம ஆதிரியா நடித்த சத்யா தேவராஜ்னு ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்காங்க. என்னென்னா, இந்த எண்டிங் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, கனவுல கூட இது நாங்கள் நடக்கும்னு நினச்சே பார்க்கல, இதுக்கு டிசர்வ் நாங்கள் கிடையவே கிடையாது, இன்னுமே எங்களால் நம்ப முடியல, அதிலிருந்து மீண்டு வரவே முடியல, நேத்தோட எல்லாருக்குமே பாய் சொல்லியாச்சு, அவ்வளோ அழுக. எனக்கு தெரியும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, எல்லா டெக்னீஷியன்ஸுமே அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த எதிர்நீச்சலை வந்து செம்ம மாஸ்டர் பீஸாக கொண்டு வந்தாங்க. மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் ஹக்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அப்படின்னும், இன்னுமே என்னால் நேற்றுலேருந்து நினைவுகள்லேருந்து மீண்டு வரவே முடியல, இதுலேருந்து மீண்டு வரத்துக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரி ரொம்ப எமோஷ்னலான இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரியே எதிர்நீச்சல் சீரியலில் நம்ம ஜனனி நடித்த மதுமிதாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எங்களால் ஏற்றுக்கவே முடியல, பட் என்ன பண்ணுறது, முடிவு அப்படிங்கிறது ஒன்று வரத்தானே செய்யும், ஸோ முடிஞ்சிருச்சு, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சோகமாக அவங்களோட கேப்ஷனில் போட்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி அதில் நடிச்ச எல்லாருமே இவ்வளோ ஃபீல் பண்ணி, ஏன்னா ஒரு எண்டிங் அப்படின்னா நம்ம நிறைய சீரியல்ஸ்லாம் பார்த்துருக்கோம், எல்லாரும் ஹாப்பியாக வந்துட்டு சுபம் போட்டு முடிச்சிருப்பாங்க, ஸோ நாங்கள் பிரிகிறோம் அப்படின்ற வருத்தம் இருக்கும் அப்படிங்கிறத ஃபேஸில் இருக்கும், இருந்தாலுமே அந்தளவுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் எதிர்நீச்சல் சீரியல் இந்த டீமை பார்த்தாலே தெரியும் எல்லாரும் எவ்வளோ, ஒருத்தர் கூட முகத்தில் சந்தோஷமே இல்லை, அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஸோ இது மூலமே நமக்கு தெரியுது இது வந்து இவங்க பிளான் பண்ண மாதிரி நடக்கலை, ஏதோ ஒரு காரணத்தினால சடனாக முடிக்க வேண்டிய நிலைமை அப்படிங்கிறனால யாருனாலும் ஏற்றுக்க முடியாமல் அவ்வளோ அழுதுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்கள்.